சாய்ராம், நமஸ்காரம். நாம் பூர்வ ஜென்மமும் இந்த மனித பிறவியிலே நாம் அனுபவிக்கக்கூடிய கர்ம வினைகளும் பற்றி வெவ்வேறு பாவங்களை வைத்து பார்த்து கொண்டிருந்தோம். கடைசியாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் பாவத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது லாபம் என்பது என்ன என்றால், குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது. கடைசி மூச்சு வரை ஒவ்வொன்றுமே லாபம்தான், ஒவ்வொன்றுமே சுகம்தான், ஒவ்வொன்றுமே கஷ்டம்தான். இப்பொழுது ஒரு குழந்தைக்கு எது லாபகமாக இருக்கும்? அந்த குழந்தைக்கு தாய் தந்தை இருவருமே இருக்கிறார்கள் என்றால் அது அந்த குழந்தைக்கு லாபம். இப்பொழுது பள்ளி பருவம், கல்லூரி பருவம் என்று கல்வி கற்கின்ற பருவங்கள் வரும்பொழுது அவர்கள் விரும்பிய படிப்பு கிடைத்து அவர்கள் விரும்பிய பள்ளியிலோ கல்லூரியிலோ இடம் கிடைத்தால் லாபம். இதையும் மீறி அவர்கள் அந்த படிப்பை முடிக்கும் பொழுது அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த தேர்வு மதிப்பெண்கள் கிடைத்தால் லாபம். இவ்வாறு நன்கு படித்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்டை பற்றி படிக்கிறார்கள் என்றால் அதன் தொடர்பாகவே அவர்களுக்கு வேலையோ தொழிலோ அமைந்தால் அதுவும் லாபம்தான். அப்படி அமைகின்ற உத்தியோகத்திலே அந்தந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு ஒரு வெகுமதி கிடைத்தால், அதாவது ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இவைகள் அந்த வேலையில் இருக்கும் வரை கிடைத்தால் அது லாபம். தொழில் செய்வோருக்கு அந்த தொழிலை ஆரம்பித்ததிலிருந்து அவர்களுக்கு நல்ல தொழிலாளர்கள் கிடைத்து அந்த தொழிலானது அந்தந்த காலகட்டத்திலே அபிவிருத்தி அடைந்து கொண்டே வந்து அதிலே பல மடங்காக அவர்களுக்கு லாபம் பொருளாக கிடைத்தால் அது லாபமாகும். இவ்வாறு கிடைத்த லாபங்களை அவர்கள் சரியான விதத்திலே அதனை பயன்படுத்தி அதனால் அவர்களுக்கு அவர்களுடைய உற்றார் உறவினர் மத்தியிலும் அவர்கள் வாழ்கின்ற சமுதாயத்தின் மத்தியிலும் அவர்களுக்கு நல்ல பெயரோடு அந்த வாழ்க்கை அமைந்தால் அது லாபம். இப்பொழுது இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல மனைவியும் நல்ல குழந்தைகளும் இவர்கள் சொல்லுகின்றபடி நடக்கின்ற குழந்தைகளும் அமைந்தால் அதுவும் லாபமே. இவ்வாறு இருக்கும் பொழுது ஒவ்வொரு மனித பிறவிக்குமே நோயற்ற வாழ்வு என்பது மிக 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 அவசியமான ஒன்றாகும். இவர்களுடைய கடைசி மூச்சு வரை பெரிய அளவிலே எந்த நோயும் தாக்காமல், தலைவலி காய்ச்சல் என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான ஒன்று. ஆனால் அந்த சிறு சிறு பிரச்சனைகளை தவிர்த்து அதிகப்படியான ஒரு கேன்சர், வேறு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு ஊனம், இவைகள் இல்லாமல் இருந்தால் அதுவும் லாபமே. இப்படியாக ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து கடைசி மூச்சு வரை கிடைக்கின்ற எல்லாம் லாபம். அப்படியானால் அந்த கடைசி மூச்சு நின்று போனால் எது லாபம்? நம்முடைய கடைசி மூச்சு நிற்கும் பொழுது நம்மை சுற்றி சொந்தங்களும் பந்தங்களும் நம்முடைய அருகில் இருப்பவர்களும் நல்ல மனிதனையா என்று இறந்த பின்னும் புகழ் கிடைப்பது என்பது ஒரு மனிதனுக்கு இறந்த பின்னும் கிடைக்கக்கூடிய லாபமாகும். அப்படிப்பட்ட அந்த இறந்த பின்
கிடைக்கக்கூடிய ஒரு மோட்சமோ சிவபதமோ அல்லது வைகுண்ட பிராப்தியோ அல்லது அவர்கள் வணங்குகின்ற எந்த குருமார்களினுடைய ஆசையோ அந்த ஆத்மாவிற்கு கிடைத்தால் அதுவும் லாபமே. இப்படியாக லாபம் என்பது பொருளாதார லாபத்தை மட்டும் நாம் கணக்கில் கொண்டால் அது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாருக்கும் எல்லாமே கிடைத்து விடுமா? இதற்கு நம்முடைய பூர்வ புண்ணியமானது 5ஆம் பாவமானது என்ன சொல்லுகிறது என்பதை அடுத்த பதிவுகளிலே நாம் பார்த்து, அப்படி அமையவில்லை என்றால் அதற்கு என்ன பரிகாரங்கள் செய்தால் அவையெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை ஆராய்ச்சி செய்து தெரிந்து கொள்ளுவோம். அதனை பயன்படுத்தி கொண்டால் இதை கேட்கின்றவர்களுக்கு அருமை, நானும் சந்தோஷப்படுவேன். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். நமஸ்காரம்.